Good evening, viewers. Happy Deepavali to you, all of you. Deepavali is a festival which we celebrate. Deepavali Pandigai. Which is your favorite festival? You may be asked to write an essay about that. Okay. Today's newspaper. Former Maharashtra Home Minister Anil Deshmukh arrested. ஃபார்மர்னா இப்போக்கு முன்னாடி உள்ளவங்க தான் ஃபார்மர், இம்மிடியேட்டாக இருந்தவங்க. ஃபார்மர் மகாராஷ்டிரா ஹோம் மினிஸ்டர்னால் உள்துறை மந்திரி அனில் தேஷ்முக் வாஸ் அரஸ்டட். Date it's on page 16. And then center set to ஸ்க்ராப்னா எடுக்கிறது, ரிமூவ். ஸ்க்ராப் மெட்டல் அப்படின்னாக்கா அந்த தூக்கி போட்டப்பட்ட மெட்டல், அதாவது இந்த குப்பை மாதிரி பேப்பர் எப்படி குப்பையோ அது மாதிரி ஸ்க்ராப் மெட்டல் அப்படின்னா தேவையில்லாத அந்த தூக்கி போகிற மெட்டல் பேர். அது ஸ்க்ராப்னா ரிமூவ் பண்ண போகுது. சென்டர் செட் டு ஸ்க்ராப் கேஸ்ட் பேஸ்ட் பேமெண்ட் ஆஃப், ஜாதி அடிப்படையில் சம்பளம் கொடுக்குறது, வேஜஸ்னா கூலி. கேஸ்ட் பேஸ்ட் பேமெண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அதில் வந்து கேஸ்ட் பேஸ்டு பேமெண்ட்டை வந்து எடுக்க போகுது அப்படிங்கிறாங்க. தென் ஃபார்மர் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் அமரீந்தர் சிங் குவிட்ஸ் காங்கிரஸ். குவிட்ஸ்னால் அதை விட்டுட்டு போகிறது, குவிட் இண்டியா மூமெண்ட்னா வெளியேறுறது, அதாவது குவிட்னா வெளியேறுது. அமரீந்தர் சிங் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியேறிட்டார். அனௌன்சஸ் எ நியூ பார்ட்டி, புது கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு லீடர்ஸ் பிளட்ஜ்னா ப்ராமிஸ், உறுதி கூறுறாங்க உலக தலைவர்கள் எல்லாம். டு சேவ் வேர்ல்டு லீடர்ஸ் பிளட்ஜ் டு சேவ் ஃபாரஸ்ட் அண்ட் கட் மீத்தேன் எமிஷன்ஸ். மீத்தேன் வாயு வெளிவிடுதல், எமிஷன்னாக்கா கம்மிங் அவுட், வெளிவிடுறதை வந்து குறைப்போம் அப்படியே உலக தலைவர்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லீடர்ஸ் பிளட்ஜ் மீன்ஸ் ப்ராமிஸ் டு சேவ் ஃபாரஸ்ட், கட் மீன்ஸ் ரெடியூஸ், மீத்தேன் எமிஷன்ஸ்னால் அந்த கேஸ் வெளியே வர்றது. 90 countries joined US European Union plan at COP26. இந்தியா சைனா ரஷ்யா yet to sign up. 90 நாடுகள் வந்து அதில் சேர்ந்துருக்கு. ஆனால் இந்தியா சைனா ரஷ்யானும் இன்னும் வந்து அதை சைன் பண்ணலை. எட்டுனா இன்னமும் இல்லை. ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? எட்டுனா இன்னமும் இல்லைன்னு அர்த்தம். ஒயிட் எட் அப்படின்னாக்கா கன்ஜெக்ஷனில் பட்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது. எட்டுனா இன்னமும் செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஐ எம் yet to சப்மிட் த இன்கம் டேக்ஸ் அப்படின்னா இன்னமும் அந்த இன்கம் டேக்ஸ் நான் செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஐ எம் yet to finish the assignment. எட்டுனா இன்னும் பண்ணலைன்னு அர்த்தம். எட்டு. லீடர்ஸ் அட் த COP26 குளோபல் கிளைமேட் கான்ஃபரன்ஸ். அதாவது குளோபல் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா உலக கிளைமேட் கான்ஃபரன்ஸ் இன் கிளாஸ்கோ. அதில் வந்து மோடி அட்டன் பண்ணியிருக்காரு. உலக தட்பவெப்பநிலை மாநாடு, அதாவது உலக காலநிலை வேறுபாடு, சரியாக சொன்னோம்னா கிளைமேட்டுன்னா காலநிலை வேறுபாடு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் கிளாஸ்கோவில் நடக்குது. அதில் வந்து ஹேவ் பிளட்ஜ்டு ப்ராமிஸ்டு டு ஸ்டாப் டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழித்தல். அஃபாரஸ்டேஷன்னா காடுகளை வைக்கிறது, டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழிக்கிறது. டிஸ்இன்ஃபெக்ட் மாதிரி டீஃபாரஸ்டேஷனாக காடுகளை அழிக்கிறதெல்லாம் நிப்பாட்டுவோம் பை தி எண்ட் ஆஃப் த டிகேட். பை தி எண்ட் ஆஃப் த டிகேட் மீன்ஸ் 10 years. அண்ட் ஸ்லாஷ்னா குறைக்கிறது. எமிஷன்ஸ் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் மீத்தேன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற மீத்தேனுடைய வெளியிடுதலை குறைப்போம். எமிஷன் மீன்ஸ் கிவ் அவுட். டு ஹெல்ப் ஸ்லோ கிளைமேட் சேஞ்ச், அதனால் வந்து காலநிலை மாறுபாடு வந்து குறையும், அது வந்து ஸ்லோவாகுங்கிறாங்க. த இனாபிலிட்டி இயலாமை ஆஃப் மேஜர் பவர் ஸோ ஃபார் டு அக்ரி மோர் ப்ராட்லி. பெரிய மேஜர் பவர்ஸ் கண்ட்ரிஸ் வந்து இதுவரை வந்து அவங்களால இயலவில்லை, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு அவங்களால முடியலை. இனாபிலிட்டினா முடியலை அப்படின்னு. சோஃபார் இதுவரை. டு அக்ரி மோர் ப்ராட்லி ஆன் ரேபிட் ரிடக்ஷன்ஸ் இன் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ். அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொன்னால் படிம எரிபொருள்கள்னால் பெட்ரோல், டீசல், இண்டியன் கேஸ், இது மாதிரி தான். இதெல்லாம் ஃபாசில் ஃபியூவல்ஸ், இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. த மெயின் காஸ் ஆஃப் மேன்மேட் குளோபல் வார்மிங், இதுதான் வந்து மனிதனால் உருவாக்கக்கூடிய குளோபல் வார்மிங், உலகம் வெப்பமயமாக்குறது காரணமாக, உலகம் வெப்பமயமாதல் காரணம் வந்து யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ் ஹேஸ் அப்செட் த புவர். அதனால் ரொம்ப ஏழை நாடுகள் பாதிக்கப்படுது. ஹேஸ் அப்செட் த புவர் ஸ்மாலர் கண்ட்ரிஸ் லைக் டு சஃபர் இட்ஸ் worst effects. சுரங்கல் விப்ஸ் ஜூனியர் பிரசிடென்ட் ஆஃப் பாலோ a Pacific state of 500 low-lying islands under threat from rising sea level. இப்போ வந்து பாலோ அப்படின்னு ஒரு பசிபிக்கில் ஒரு தீவு இருக்குது.
500 தீவுகள் சேர்ந்த அந்த நாடு, அது பேர் பாலோன்னு பேர். A Pacific state of 500 low-lying islands under threat from rising sea level. இப்போ குளோபல் வார்மிங்னால் வந்து கிளேசியர்ஸ்லாம் உருகி sea level இன்க்ரீஸ் ஆகுது. அதான் அந்த 500 நாடுகளுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுது. Told the leaders of the G20 industrial powers in a speech, we are drowning, நாங்கள் வந்து நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறோம், drowning, and our only hope is the life ring you are holding. அதாவது என்னன்னாக்கா குளோபல் வார்மிங் ஏன் ஏற்படுதுன்னா யூஸ் ஆஃப் மேட் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால, எமிஷன் ஆஃப் மீத்தேனால் கிளேசியர்ஸ் உருகுறதுனால சீ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பசிபிக் ஓஷன் லெவலில் சில ஐலண்ட்ஸ் வந்து நீரில் மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் ஒரு பாதியும் நீரில் மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த குளோபல் வார்மிங்கை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாறுபாடு குறித்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சர்வதேச மாநாடு வந்து கிளாஸ்கோவில் நடக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் காமன் கோல்ஸ் அப்படின்னா பொதுவான இலக்குகள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வித் இஸ் பிரிட்டிஷ் கவுண்டர் பார்ட், இவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர், பிரிட்டிஷ் கவுண்டர் பார்ட்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், கவுண்டர் பார்ட்னா இதே மாதிரி அங்கே என்ன பதவி யோசிக்கிறாங்க, அந்த ஊரில் பதவி யோசிக்கிறாங்க. தட் இஸ் போரிஸ் ஜான்சன் அட் தி யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், ஐக்கிய நாடுகள் காலநிலை மாறுபாடு கூட்டம் வந்து COP26 இன் கிளாஸ்கோ ஆன் டியூஸ்டே. இதில் வந்து அவங்க கலந்துருக்காங்க. அண்ட் தென் செட்டப்னா ஆரம்பிக்கிறது. செட்டப் மீன்ஸ் பிகின். போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பாடிஸ், NHRCனா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம். இது SHRCனா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமைகள் ஆணையம். 15 years after the Supreme Court issued directions for police reforms, போலீஸ் சீர்திருத்தங்களுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து தனது வழிகாட்டுதலை வெளியிட்டு 15 வருடங்கள் ஆகிவிட்டன. 15 years after the Supreme Court issued directions for police reforms, the NHRC, National Human Rights Commission, has asked the Union Home Ministry and the state government, அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட் டு செட்டப்னா ஆரம்பிக்கிறது போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிஸ் as per the judgment in the Precautionary versus Union of India 2006 case. Himachal bypolls. Blow to BJP in Himachal bypolls. Blow அப்படின்னா ஊதுறது, இங்கே ப்ளோனா அடின்னு அர்த்தம். பிஜேபிக்கு வந்து ஹிமாச்சல் பைப்போல்ஸ் அப்படின்னா இடைத்தேர்தல். திரிணாமுல் ஸ்வீப்ஸ் ஆல் 4 seats in Bengal. பைப்போல் பேட்டில், பைப்போல் அப்படின்னா இடைத்தேர்தல். The table shows the results of select assembly and 3 Lok Sabha seats that went to the polls on October 30. போல்ஸ்னால் ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு போகிறது. While the BJP and its allies backed all 5 assembly seats in Assam. அஸ்ஸாமில் உள்ள இது வந்து பிஜேபி அதோடைய கூட்டணி கட்சிகள், அலைஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் பேக்டு ஆல் 5 அசம்பிளிஸ் இன் த திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்வெப்ட் பெங்கால், எல்லாத்தையுமே அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இமாச்சல் பிரதேஷில் வந்து மொத்த சீட்ஸ் 3, அதில் காங்கிரஸ் 3 வந்துருச்சு. இந்த லுக் அட் தி டேபிள் காலம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னால் சட்டசபை இடைத்தேர்தல். எல்எஸ் கான்ஸ்டியூஷனாக லோக்சபா கான்ஸ்டியூன்சினா லோக்சபா இடைத்தேர்தல் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அசாம் 5 seats, whereas BJP has 1-3 and UPPL 2. In Bihar 2 seats, Janata Dal 2. ஹிமாச்சல் பிரதேஷ் 3 seats, அதில் 3 காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. கர்நாடகாவில் 2 சீட்டு, பிஜேபி 1, காங்கிரஸ் 1. மத்திய பிரதேஷில் 3 சீட்டு, பிஜேபி 2, காங்கிரஸ் 1 மாதிரி கொடுத்துருக்காங்க. DNH அண்ட் டிடின்னா தாத்ரா அண்ட் நகர் ஹாவேலி அண்ட் டாமன் டையூ அப்படின்னு பேர், அது ஒரு ஸ்டேட்டுடைய பேர். டிஎன்ஹெச்னா தாத்ரா அண்ட் நகர் ஹாவேலி, டிடினா டாம் அண்ட் டையூ. Fresh cases stay below 1000 for the second day. For the second consecutive day, 2வது தொடர்ச்சியான நாளாக ஃப்ரெஷ் புதிய கொரோனா கேஸ்கள், அதாவது கேஸ்னால் வழக்குகள் வந்து நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. கேசஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் 1000க்கும் குறைவாகவே இருக்குது. as 973 people tested positive. 979 பேர் வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொரோனா வந்து உறுதியாகிருக்கு. 21 persons died. ஒரே நாளில் 21 பேர் செத்து போயிருக்காங்க. 12 டிஸ்ட்ரிக்டில் 10 கேஸுக்கும் குறைவாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒன்றுமே இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் வேலைவாய்ப்பு வந்து பேஜ் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிஜிபினா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஏசிபினா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிசிபினா
and Deputy Commissioner of Police. Among 6 policemen suspended in Chennai. An Assistant Commissioner of Police, ACP, an Inspector and 4 other police personnel. personnel அப்படின்னா பர்சனல் கிடையாது. அவர் பர்சனல் ஒர்க்காக போகிறேன் அப்படின்னா சொந்த வேலையாக போகிறது. பர்சனல்னால் ஆஃபீஸர்ஸ்னு அர்த்தம். Police personnel means police officers in Chennai have been suspended on charges of abducting an entrepreneur. ஒரு என்ட்ரிப்ரனான்னு இருக்குது, அதை படிக்க வந்து ஆந்திரப்பிரனான்னு படிக்கணும். ஆந்திரப்பிரனான்னு புதுசாக ஒரு தொழிலை முனைந்து செய்வார், தொழில் முனைவோர்னு அர்த்தம். அவரையும் அவருடைய வருங்கால மனைவியையும் கடத்திட்டு போனதுக்காக ஒரு ஏசிபி, இன்ஸ்பெக்டர், அதுவும் இல்லாமல் 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒய் ஆன் சார்ஜஸ் ஆஃப் என்ன குற்றம்? ஆஃப் அப்டக்டிங் மீன்ஸ் கிட்னாப்பிங், கடத்தி செல்லுதல். அண்ட் ஆண்டர்பிரினர் தொழில் முனைவோர். இஸ் ஃபியான்சினா வருங்கால மனைவி அல்லது கணவன். அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஃபோர்சிங் தம் டு பார்ட் வித் சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ். சில அவர்களுக்கு சொந்தமான சில சொத்துக்களை இவங்க பிடுங்கிக்கிட்டாங்க. The policeman had resorted to illegal settlement while intervening in a civil dispute. ஒரு சிவில் டிஸ்பியூட், ஒரு உரிமை பிரச்சனை, ஒரு உரிமை தகராறு வரும்போது இவங்க சட்டத்தை மீறி செட்டில் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லீகல் செட்டில்மெண்ட், இல்லீகல்னால் சட்டத்துக்கு புறம்பான. இன்டர்வீனிங்னா குறுக்கிடுற. சிவில் டிஸ்பியூட்னா சொத்து பிரச்சனை. சிவில் அப்படின்னா சொத்து பிரச்சனை, கிரைம்னா குற்றம். த கிரைம் பிரான்ச் CID registered a case against the accused in June last year and subsequently conducted searches at the houses. Chennai City Police Commissioner Shankar Jiwal on Monday issued orders suspending the then Assistant Commissioner of Thirumangalam Police Station, A. Sivakumar, Inspector Saravanan, SI Pandirajan, and Constables Giri, Bala and Shankar. போலீஸாக இருந்தால் கூட நேர்மையான முறையில் தான் போகணும். அதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸை போனால் இந்த மாதிரி தான் நடக்கும். And then another thing, a constable dies. Another tragic incident which happened at the Secretariat, that is Fort St. George Fort. Constable dies, another injured as tree falls at Fort St. George. CM announces solatium na ex gratia karunai togai of 25 lakh to victim's family and 5 lakhs to the injured. Solatium அப்படின்னு சொன்னால் ex gratia amount. A woman constable was crushed to death and another constable was injured after a huge tree. Constable dies, another injured as tree falls at Fort St. George. CM announces solatium. Solatium means ex gratia, கருணை தொகை of 25 lakhs to the victims. Victimsனா அந்த பலியானவங்களுக்கு. A woman constable was crushed to death, நசுக்கி கொல்லப்பட்டார். And another constable was injured after a huge tree. Huge means very big. ஒரு மிகப்பெரிய மரம் விழுந்துருச்சு. ஃபாலுடைய past tense fell on them near the Chief Minister's special cell inside Fort St. George on Tuesday. The deceasedனா இறந்து போனவங்க. Diseased அப்படின்னா dead person, DECEACD. இதே வியாதிக்கு வந்து DISEAC, டிசீஸ்னா வியாதி, இது டிசீஸ்டுனா இறந்து போனவர். has been identified as Kavita 47, head constable attached to the traffic wing Muthayalpet. The injured person has been identified as Murugan 48 from the traffic wing Royabram. The personnel were assigned duty at Gate 4 of Fort St. George House, which houses the Secretariat, Legislative Assembly, சட்டசபை, தலைமைச் செயலகம் and other officers. At 9:10 a.m. she was sitting on the stairs leaning to the Chief Minister's cell and having breakfast. 9:10க்கு இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். she was sitting on the stairs, மாடி அந்த படிக்கட்டில் உட்கார்ந்துருந்தாங்க. what was she doing? she was sitting on the stairs leaning to the Chief Minister's cell and having breakfast. what was she having? she was having breakfast. காலை நேர உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. a source said at that time another constable Thirumurugan who was around noticed the tree falling. மரம் விழுறதை பார்த்தாங்க. he alerted her to move away. அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண சொன்னாங்க. but even before he finished, அவன் சொல்கிறதுக்குள்ளார the tree fell on her. she was caught under the tree. மரத்தின் கீழே மாட்டிக்கிட்டாங்க. and crushed to death. நசுக்கி சாகிறது. முருகன் was standing near the tree was also injured. அவரும் காயமடைஞ்சார். 5 bikes including Mr. Thirumugam and a car were also damaged. Mr. Thirumugam's car. Later, the staff of the Secretariat and police personnel retrieved மீட்கிறது. retrieval அப்படின்னா அது ஒரு இழந்து போனது திருப்பி மீட்கிறது. retrieved the body with the help of personnel from fire and rescue services. தீ மற்றும் ரெஸ்கியூனாலும் காப்பாற்றுறது.
the tree were removing the tree branches. Senthil Kumar 51, a fire service personnel, was also injured. Mr. Murugan and Mr. Senthil Kumar were sent to the Rajiv Gandhi Government General Hospital. Senior officers, including Director General of Police Sailendra Babu, visited the spot. The Fort Police registered a case in connection with the incident. Chief Minister M.K. Stalin expressed shock over the death. அதிர்ச்சியை தெரிவித்தார் and also conveyed his condolence. தனது ஆழ்ந்த அனுதாபத்தை கன்வேன தெரிவிக்கிறது. கண்டலன்ஸ்னால் இறந்தவருக்கான ஒரு வருத்தம். The victim's family already a compensation of 25 lakhs to the Minister for Water Resources துரைமுருகன். அதாவது நீர் மேலாண்மை அதுக்கான மினிஸ்டர் பேர் துரைமுருகன். HRNC மினிஸ்டர் P.K. சேகர் பாபு. Hindu Religious and Charitable Endowment இந்து அறநிலையத்துறை மினிஸ்டர் P.K. சேகர் பாபு. Hindu Religious and Charitable Endowment Minister P.K. Segar Babu, MPs Jagat Rachagan, Kalanidhi Veerasamy, Home Secretary S.K. Prabhakar, Director General of Police J.K. Tripadi, Police Commissioner Shankar Jiwala and Chennai Collector J. Vijay Rani accompanied the Chief Minister. Chief Secretary V. Irai Anbu visited the spot and inquired the officials. Chief Secretary வந்து தலைமைச் செயலர் V. Irai Anbu பார்த்தீங்கன்னா Director General of Police C. Sailendra Babu, Director General of Police J.K. Tripadi, explanation sought from Highways Department on fatal accident caused by a pothole. Pothole அப்படின்னா ஒரு பெரிய பானை அளவுக்கு ஒரு ஓட்டை. பார்த்தீங்கன்னா ரோட்டில் உள்ள பெரிய ஓட்டைக்கு பேர் பாட்ஹோல். ஒரு பானை அளவுக்கு ஒரு ரவுண்டான ஓட்டைக்கு பேர் பாட்ஹோல். இதனால் ஆக்சிடென்ட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்னா உயிருக்கு ஆபத்தானது. அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். த டிசீஸ்டு முகமது யூனுஸ் ஆஃப் ராமாபுரம் வாஸ் பாசிங் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் ஆன் அண்ணா சாலை நியர் லிட்டில் மவுண்ட் and he lost control of the bike after hitting a pothole. ஒருத்தர் சொன்னார் இதுனா பொத்தல்னு படிச்சுட்டார். பாட்ஹோல்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டான ஒரு பள்ளம். இட்ஸ் நாட் பொத்தல், இட் இஸ் பாட்ஹோல். The bike crashed into the middle of the Metropolitan Transport Corporation bus and Yunus camped under the rear wheel of the vehicle. Rear wheel na pinna சக்கரத்தில் விழுந்துட்டார். CCTV footage of the incident went viral over social media. The cause of the accident is a pothole on the road. இந்த காரணம் வந்து ரோட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம். பாட்டுஹோல்னால் பெரிய பள்ளம். அது பானை அளவுக்கு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஏ பாட்டுஹோல். அனதர் இம்பார்ட்டன்ட் நான் வந்து என்ன அவங்க சொல்ல விரும்பினேன்னாக்கா இன்றைக்கி வந்து Last mile connectivity eludes many metro, rail, computers. Commutersனா travelers. Commuter, how do you commute-னா நீங்கள் எப்படி அங்கே போகிறீங்கன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் எ கம்ப்யூட்டர் கிடையாது. கம்யூட்டர்ஸ்னால் ட்ராவலர்ஸ். மெட்ரோ ரயில் கம்ப்யூட்டர்ஸ்னால் மெட்ரோ ரயிலில் வந்து பயணம் போகிறவங்க. Despite nearly 1.10 lakh using the service on average during weekdays, CMRL is yet to introduce auto rickshaws and minibuses in most stations. Health center gets new dialysis machine. Dialysis சொன்னால் ரத்தத்தை வந்து பிரித்து எடுத்து அதில் உள்ள தேவையற்ற அதெல்லாம் வந்து சுகர், அதாவது கிட்னி ஃபெயிலியர்னால் அந்த டயாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு வகையான ஹியூமோ டயாலிசிஸ் ஒன்று இருக்குது, பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு இருக்குது. ஹியூமோ டயாலிசிஸ் அதை வந்து போட்டிருக்காங்க. CM launches schemes for Sri Lankan Tamils. They cover basic amenities. Amenities-னா வசதிகள். அம்யூனிட்டி ஃபண்டுன்னு சொல்லி ஸ்கூல் ஃபீஸில் போடுவாங்க. அம்யூனிட்டிஸ்னால் வசதிகள். என்னென்ன வசதிகள்? ஹவுசிங், சானிடேஷன், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்னா மறுவாழ்வு அளிக்கிறது. மறுவாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப்ஸ். அது அம்யூனிட்டிஸ் மீன்ஸ் வசதிகள். லான்ச்சிங் எ ஸ்லூ ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம். ஸ்லூனா 20ன்னு அர்த்தம். ஒரு 20க்கு மேற்பட்ட நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு அப்படின்னா ஸ்லூ அப்படின்னு வரும். நோட் டிஎன் கேண்டிடேட் இன் டாப் 20 நீட் ரேங்க்ஸ். அது நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வந்து 6 கேண்டிடேட்ஸ் ஸ்கோர் ஓவர் 700 டு டேக் டாப் ஸ்லாட்ஸ் இன் த ஸ்டேட். டாப் ஸ்லாட்னா டாப் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இயர் நோ கேண்டிடேட் ஃப்ரம் த ஸ்டேட் ஹஸ் பிளேஸ்ட் இன் த டாப் 20 ரேங்க்ஸ் இன் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ். S.A. Geetanjali, who scored 710 marks, shares the spot with M. Praveen, S.K. Prasenjithan and or Aravind, all of whom have scored the same marks but have been ranked further down. இதில் வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிற பொண்ணு வந்து 710 மார்க் வாங்கியிருக்கு.
அப்புறமா வந்து அரவிந்துங்கிற ஒரு பையன் வந்து தஞ்சாவூர் பையன், அவன் வந்து பிளாசம் ஸ்கூலில் படிச்சிருக்கான். he has scored 710 marks out of 720. 16 self-financing colleges, deemed university seats position. The total of 9,100 medical seats. தமிழ்நாடு ஸ்டேட்டில் 9,100 மெடிக்கல் சீட் இருக்குது. அதில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 1560, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உள்ளது 3750, நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 1450, ஆன்டிசிபேட்டட் புதுசாக வரும்னு எதிர்பார்க்குறது 100, 16 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 2350 இருக்குது. த மினிமம் குவாலிஃபைங் மார்க் டு பி எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் திஸ் இயர். குறைஞ்சபட்சம் எவ்வளோ மார்க் வாங்கணும் ஃபார் த அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரி இஸ் 138. இந்த வருஷம் வந்து 138 ஜென்ரல் கேட்டகரியில். அதர் கம்யூனிட்டிஸுக்கு 108. லாஸ்ட் இயர் இட் வாஸ் 130. In 2020 the qualifying marks for the category was reduced to 134. அதாவது 720க்கு 108 மார்க் வாங்கினா போதும். Only when the education department releases the details of students who are qualified from government schools will be a clear picture of their performance and eligibility emerge. எப்போ டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இஷ்யூஸ் வெளியிடுகிறார் அட்வைசரி ஃபார் தீபாவளி. எப்போ வந்து இந்த வெடியெல்லாம் வெடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். he said the crackers should be burst from 6 AM to 7 AM. கிராக்கர்ஸ்னால் வெடி 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து 7 மணி மட்டும். அண்ட் ஃப்ரம் 7 PM to 8 PM, அதாவது 2 hours தான் ஆலோ பண்ணியிருக்காங்க. அட்ஹியரிங்னா ஃபாலோயிங். அப்புறம் கொரோனா கேசஸ் stay below 1000 for the second consecutive day. How many people were tested positive? 973 people were positive. How many people lost their lives? 21 people succumbed to infection. Infectionனா பாதிப்பு, தொற்று நோய். சக்கும்னா செத்து போகிறது, டயட். ஜாப்ஸ்னா ஊசி போடுறது. ஜாப்னா இன்ஜெக்ஷன் ஃபார் 95,552 people. Now I repeat, சக்கும் மீன்ஸ் என்ன? சக்கும்னா சாவுறது, டயட். சக்கும். ஜாப்ஸ்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுறது. Districts with maximum cases in the last week. கோயம்புத்தூர் 839 கேசஸ் இருக்குது, சென்னை 823, செங்கல்பட்டு 603, ஈரோடு 488, திருப்பூர் 482, சேலம் 425, நாமக்கல் 313, தஞ்சாவூர் 292, திருச்சி 273, திருவள்ளூர் 236. இப்போ தஞ்சாவூர் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இந்த டேபிளில் இறங்கி இருக்குது. முன்னாடி 5th பொசிஷன்லேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. டெஸ்ட்டு பாசிட்டிவிட்டி ரேட்டுன்னா 100 பேரை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 10 பேருக்கு இருந்துச்சுன்னா பாசிட்டிவிட்டி ரேட்டு வந்து 10. அதான் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்டுங்கிறது. இந்த மொத்த கேசஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். 27 lakh and 4,586 கேசஸ் மொத்தமாக. அதில் குணமடைஞ்சவங்க ரெக்கவர்ட் பர்சன்ஸ்னால் குணமடைந்தவர்கள் 26,57,752 பேர். அப்போ மீதி பேர் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக்டிவ் கேசஸ் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கொரோனாவால் ஸ்டேட் ஃபுல்லாக 11,147 கேசஸ். டெத்ஸ் வந்து 36,157 டெத்ஸ். எந்த வேலையும் இல்லாமல் எப்படி அப்படி உட்காந்து முடியுது? Panel to drop the policy on ecological restoration of forest infested with invasive plants. Forest infested with invasive plantsனாக்கா சில காடுகள் வந்து இன்ஃபெஸ்டட் அந்த இது வருது. இன்வேசிவ் பிளான்ட்ஸ்னால் ஆக்கிரமிக்கும் சில செடிகள். அதெல்லாம் வந்து திருப்பி ரீஸ்டோரேஷனாக பழையபடி அந்த முன்னாடி உள்ள ஈக்காலஜியை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் Tuesday issued orders for setting up the Tamil Nadu Forest and Wildlife Crime Control Bureau with 4 zonal offices in Chennai, Coimbatore, Madurai and Ramanathapuram. The bureau shall develop, bureau na department, efforts on to bring back 23 fishermen held in Sri Lanka. People throng na crowd, கூட்டம். People throng 5 bus termini ahead of Deepavali. Nearly 2 lakh have travelled from Chennai to other parts of the state. Farmers leader no more. Chief Minister M.K. Stalin pays floral tribute அப்படின்னா பூ வச்சு வணங்குறது.
to mortal remains of Duraimanikam. V. Duraimanikam, General Secretary, Tamil Nadu Vivasayigal Sangam, affiliated அதை சார்ந்தவர் Communist Party of India. தீபக் அகஸ்டின் எட்வின். ஸோ அபிட்டுவரினா இறந்து போனவங்களுக்கு வந்து ஆனிவர்சரி சொல்கிறது. ப்ரெக்யூர்மெண்ட்னா பெறுதல், அக்வயர் பண்ணுறது. BJP wins Sindhi and Congress. The ruling party's loss in Hangal is seen as a setback to Karnataka Chief Minister Basavaraj Bommai. The by-elections to Hangal and Sindhi handed out to big setback to ruling BJP on Tuesday, while BJP managed to win the Sindhi assembly segment comfortably. Karnataka Chief Minister Basavaraj Bommai directed the Irrigation Department, Neerpasanathurai officials to complete the replacement of sluice gates and the madagugal of the Krishnarajasagar reservoir before the 2022 deadline. Major setback for TRS was BJP's Itala wins Huzarbag seat. He trounced தோற்கடிக்கிறது. 110 apartment owners of Maradu who had purchased housing units in the demolished apartments, அதான் அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது, அது அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. வேர் ரீஇம்பர்ஸ்டுனாக்கா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது. மணி they paid to the builders for buying the flats. of the 120 crore the apartment owners paid to the builders. 120 கோடி கொடுத்துருக்காங்க, அதில் 90 crores வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா திருப்பி கொடுக்கறது. And then another important submit affidavit on temple annuity. High Court tells Kerala government. Padmanabha Swami temple unable to meet expenses. Plea means request.